இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியேற்றிருங்க. குறிப்பாக இந்த கண்ணுக்குட்டி அப்படின்ற கோவிந்தராஜ் இந்த கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒரு சில விஷயங்களை வாக்கு மூலமாக கொடுத்துருக்கான். அந்த ஒரு தகவல் அப்படின்றது தூக்கி வாரி போட்டிருக்குங்க. அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப விரிவாக பேச போகிறோம். இந்த சம்பவம் அப்படின்றது 18ஆம் தேதி 19ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த சம்பவத்தில் முதல்ல பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா பிரவீன் அப்படின்ற ஒரு பெயிண்டர். ஒரு சின்ன ஒரு 25 வயசுக்கு இருக்கக்கூடிய ஒரு பையன், 2 குழந்தைகளுக்கு தகப்ப. பெயிண்டர் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சாதாரண கூலி வேலை தொழிலாளி. போயிட்டு வழக்கம் போல் அந்த ஏரியாவில் கருணாபுரத்தில் சாராயம் வாங்கி குடிக்கிறார். குடித்து ஒரு மணி நேரத்தில் வயிற்று வலி அதிகமாகுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, நெஞ்சு அப்படியே பொடிக்குது, கதறாங்க. என்னன்னு தெரியல ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரவீனை பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே தூக்கிட்டு போன உடனே மருத்துவர்கள் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்த உடனே பிரவீனை செக் பண்ணல, ஒன்றும் பண்ணல. என்னப்பா போதையில் இருக்கான் அப்படின்ன உடனே அங்கே எந்த ஒரு டெஸ்ட்டும் பண்ணலை, எந்த ஒரு பரிசோதனையும் இல்லை. போதையில் இருக்கான்னு சொன்ன உடனே அது ஒரே காரணத்திற்காக போதையில் இருக்கிறவங்களாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழியில் துடிக்கிறான். அப்படி துடிக்கும் போது கூட அந்த இடத்துல பிரவீனுக்கு எந்த ஒரு சிகிச்சையும் அளிக்கப்படலை. சாராயம் குடித்ததுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு மருத்துவருக்கு தெரியுமா இல்லை இவங்க சொன்னாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த இடத்துல மருத்துவமனையில் இது மாதிரி பிரவீனுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. மறுபடியும் அவனை அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, உங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் பிரவீனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இவன் ஒரு பக்கம் வழியில் துடிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்தில் பிரவீனுடைய மாமா சுரேஷ் அப்படின்ற ஒரு நபர், அவரு அதே சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்கார். குடித்த உடனே அவருக்கும் 12 மணிக்கு பிரவீனுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்ததோ அதே சிம்டம்ஸ், அதே அறிகுறிகள் சுரேஷுக்கும் ஏற்படுது. அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனால் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியார் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் சுரேஷ் அவர்கள் 6 மணிக்கு இறந்து போயிடுறார். அதே போல் பிரவீனையும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பிரவீனும் ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ பிரவீனும் இறந்து போகிறார். இறந்து போன உடனே இவங்க 2 பேர் ஏன் இறந்தாங்க அப்படின்றது எந்த ஒரு காரணமும் இல்லை, யாருக்குமே தெரியல. இவங்க இந்த காரணத்தினால தான் இறந்தாங்க, விஷச்சாராயத்தால் தான் இறந்தாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனால் 2 பேர் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த துக்க நிகழ்வுக்கு தான் அந்த கருணாபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய இவங்களுடைய சொந்தக்கார பிரவீன் மற்றும் சுரேஷுடைய சொந்தக்காரங்க எளவுக்கு வராங்க, துக்கத்துக்கு வராங்க. அப்படி துக்கத்துக்கு வரும்போதும் இந்த கண்ணுக்குட்டி கடையில் இந்த கண்ணுக்குட்டி வித்த, இந்த சின்னத்துறை வித்த, இந்த தாமோதரன் வித்த, இந்த விஜயா வித்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க. குடிக்கும்போது தான் குடிச்சிட்டு வீட்டுக்கு யார் வீட்டிலேருந்து எப்படி அளவுக்கு வந்தாங்களோ அது மாதிரி யாரும் போகலை. அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது கண்ணுத்தரில் வயிற்று வலி துடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோமே. போனதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை பெருசாகுது. அதன் பிறகு தான் இந்த பிரச்சனைன்றது கள்ளச்சாராயத்தினால வந்த பிரச்சனை அப்படின்றது தெரிய வருது. இந்த பிரவீன் பிரச்சனையிலையோ இல்லை இந்த சுரேஷனுடைய மரணத்திலேயோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, பிரவீன் ஆகட்டும் சுரேஷ் இந்த 2 பேர்த்தினுடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாததுனால இவங்க ஏன் செத்தாங்க, எதனால் செத்தாங்க, இவங்களுடைய இறப்புக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல. இது யாருடைய அலட்சியம் அப்படின்றது, யாரை குற்றம் சொல்கிறது அப்படின்றதும் நமக்கு தெரியல. இல்லை மருத்துவமனை மீது சொல்கிறதா, இல்லை போலீஸ் மீது சொல்கிறதா, இல்லை யார் மீது சொல்கிறது அப்படின்றது தெரியல. சாராயம் அப்படின்ற சாராயம் குடித்ததுனால தான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிரவீனுடைய அம்மா கிட்ட பிரவீன் சொல்லியிருக்காங்க, கத்திருக்காங்க, கதையிருக்காங்க. எங்கள் அம்மாவை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சாராயம் குடிச்சு தான் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இதற்கு முறையாக மருத்துவமனையோ அங்கே அவரை பார்த்த மருத்துவர்களோ இந்த காவல்துறைக்கு தெரியப்படுத்தியிருந்தாவோ, இந்த கேஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்திருந்தாவோ இந்த மரணத்தை தடுத்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இதற்கு யாரை குற்றம் சொல்கிறது அப்படின்றது தெரியலைங்க. அதன் பிறகு இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது பூதாகரமாக வெடிக்குது. இந்த இறப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தி,
கருணாபுரத்தில் ஆண்களும் பெண்களும் இந்த கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கு முன்னாடி இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது எப்படி விஷச்சாராயமாக மாறியது அப்படின்றது ஒரு விஷயத்த இந்த கண்ணுக்குட்டி அவர்கள் விசாரணையில் சொல்லியிருக்கான். அது என்னடான்னு பார்க்கும் பொழுது இந்த கண்ணுக்குட்டி அப்படின்றவன் குடிப்பழக்கமே இல்லாத ஒரு ஆள். சாராயா காய்ச்சிட்டு இருக்கான், பல வருஷமாக காய்ச்சறான். ஆனால் அவனுக்கு குடிப்பழக்கங்கிறது சுத்தமாக கிடையாது. அவனுடைய பொண்டாட்டி விஜயா, அப்புறம் அவனுடைய தம்பி தாமோதரன், இதற்கிடையில் இன்னொருத்தன் யார் அப்படின்னா சின்னதுரை அப்படின்றவன். இந்த சின்னதுரை அப்படின்றவன் தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக கூறப்படுது. இவங்க ஃபேமிலியாக வந்து சாராயம் காய்ச்சறாங்க. ஆனால் அந்த சாராயத்திற்கு மிக முக்கியமான மூலப்பொருள் எதிராக அப்படின்னா மெத்தனால். இந்த மெத்தனாலை சப்ளை செய்கிறவன் தான் வந்து இந்த சின்னதுரை அப்படின்ற ஒரு புரோக்கர். எவன்லாம் சாராயம் காய்ச்சறானோ அவனுக்கு அத்தனை பேர்த்திற்கும் சப்ளையர் இவன் தான், அந்த சின்னதுரை அப்படின்றவன். இந்த சின்னத்துறை பாண்டிச்சேரியிலிருந்து ஒருத்தன் மாதேஷ் அப்படின்றவன் அவன் ஒரு சிப்ஸ் கடை வச்சுருப்போம் போல் பாண்டிச்சேரியில். ஸோ அவங்ககிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டருக்கு மேலே மெத்தனால் இந்த சின்னதுரை அப்படின்றவன் வாங்குறான். வாங்கி அதை இந்த கண்ணுக்குட்டிகிட்ட கொடுக்குறான். ஸோ கண்ணுக்குட்டி வந்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்களாம், இந்த மெத்தனாலை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களாமா. இந்த நம்ம கண்ணுக்குட்டிக்கு தான் வந்து எந்த ஒரு குடிப்பழக்கம் இல்லாதனால அந்த மெத்தனால் டெஸ்ட் பண்ணது யாரா அப்படின்னா தாமோதர அவன் தம்பி தான் வந்து எப்பவுமே வந்து அந்த மெத்தனாலை டெஸ்ட் பண்ணுவானாமா. அப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இந்த மெத்தனால் ஏதோ பிரச்சனை இருக்குது, கெட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கான். இந்த மெத்தனால் வழக்கத்திற்கு மாறாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாமோதரன் சொல்லியிருக்கான். அதுக்கு இந்த மெத்தனால் வாங்கி கொடுத்தான் பார்த்தீங்களா சின்னத்துறை அப்படின்றவன், அவன் சொல்லியிருக்கான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் வழக்கத்தை விட காஸ்ட்லியான சரக்கு, வேறு மாதிரி வேறு ரகம், இதெல்லாம் வேறு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணுங்கள், கொடுங்க, விற்று தள்ளுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதன் பிறகு இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை விற்கப்பட்டிருக்கு. கள்ளச்சாராயம் வந்து இதனால் இந்த மெத்தனாலால் விஷச்சாராயமாக மாறியிருக்கு. இந்த விஷச்சாராயம் அப்படின்றது இப்படி தாங்க உருவாகியிருக்கு. இந்த சாராயம் அப்படின்றது கருணாபுரத்தில் வழக்கமாக இருந்திருக்கு. எந்தெந்த ஆட்சி வருதோ, எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ஆட்சி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வியாபாரத்தை இந்த குடும்பம் வந்து பண்ணிட்டு இருக்கு. அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இந்த குடும்பத்திற்கே தொழிலே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுங்க, இந்த எக்கியார் குப்பம் மரணம் அப்படின்றது கள்ளச்சாராய மரணம் போன வருஷம் நடந்துச்சு. ஒரு 23 பேர் இறந்து போனாங்க. அந்த கொலை வழக்கில், அந்த கள்ளச்சாராய வழக்கில் கைதானவனும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்றது தான். 23 பேர் கொன்னவன் தான் இந்த வழக்குலையும் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. இந்த சின்னத்துறைன்னு ஒருத்தர் தான் பார்த்தீங்களா அந்த மெத்தனால் வாங்கி கொடுத்தான். அவனுடைய கூட்டாளி தான் வந்து மதன் குமார் அப்படின்ற ஒருத்தர். அவனும் வந்து இந்த மெத்தனாலை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு சப்ளை வியாபாரி, ஒரு சப்ளையர். இவன் தான் வந்து இந்த எக்கியார் குப்பத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராய விவகாரத்துக்கும் அந்த கள்ளச்சாராயத்துக்கும் மெத்தனால் வாங்கி கொடுத்தவன். இது போக அவன் மீது ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அதுவும் போக இவன் வந்து அந்த வழக்கில் எக்கியார் குப்பை வழக்கில் குண்டாஸ் போடப்பட்டு சமீபத்தில் தான் ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்கான். ஜெயிலேருந்து வெளியே வந்த உடனே மறுபடியும் வேலையை பார்த்துருக்கான். வந்த உடனே ஒரு 50 பேர், முன்ன ஒரு 20 பேர் 22 பேர், இப்போ ஒரு 50-60 பேர் சோழியை முடிச்சு விட்டான். இப்படி தாங்க இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது விஷச்சாராயமாக மாறி இருக்கு. இதில் சிபிசிஐடி வந்து ஒரு தனிப்படை அமைச்சு பிடிச்சிருக்காங்க ஒரு சிலரை. இந்த மாதேஷ் அப்படின்றவனை பாண்டிச்சேரியில் இது மாதிரி மெத்தனால் வாங்கி கொடுத்தா பார்த்தியா, அவன் வந்து எங்கேருந்து மெத்தனால் வாங்கினான் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது ஆந்திராவிலேருந்து ஏதோ ஒரு கம்பெனியில் இவன் ஜிஎஸ்டி நம்பர்லாம் வச்சு ஏதோ பண்ணி ஆந்திராவிலேருந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியிலேருந்து மெத்தனால் வாங்கினான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் திமுகவினுடைய அயோக்கியத்தனமும் கொஞ்சம் வெளியே வந்திருக்குங்க. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரியினுடைய ஏதோ ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏழுமலை அப்படின்ற ஒரு நபர், அவருடைய கெமிக்கல் ஃபேக்டரியிலிருந்தும் மெத்தனால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. அந்த கருணாபுரம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியமாகட்டும், பேரூர் ஆகட்டும், மாவட்டமாகட்டும், எம்எல்ஏவாகட்டும், எம்பி ஆகட்டும், எல்லாருக்குமே இதில் தொடர்பு இருக்குது அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு உண்மை. வசந்தம் கார்த்திகேயன் தான் வந்து இதற்கு மிக 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 முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது.
அவர் வந்து குற்றம் நிரூபித்தால் வந்து நான் பொது வாழ்க்கையில் இருந்தே போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு சாராய கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு உண்மை. அவருடைய வசந்தம் ஹோட்டலில் மிகப்பெரிய ஒரு பார் வச்சு நடத்திட்டு இருக்காரு அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இவர் சாராய வைக்கல, சாராய வைக்கிறவருக்கு துறை போகலை அப்படின்னு சொல்லி அடித்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இது இந்த விவகாரத்தில் பெண்களும் குடித்து இறந்தார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் ஒரு பெண்ணும் இறந்துருக்காங்க. எப்படிரா அப்படின்னு பார்க்கும் பொழுது, புருஷன் குடிச்சிட்டு அந்த டம்ளரில் வீட்டில் அந்த சாராயம் இருந்திருக்கு. அது சாராயன்னு தெரியாமல் இந்த வயிற்று வலிக்கோ ஜீரணத்துக்காகவோ குடிக்க இந்த ஓமத்திரம் என்னெல்லாம் ஓமத்திர நீர் குடிப்பாங்க. அந்த ஓமத்திர நீர் அப்படின்னு சொல்லி அந்த கணவருடைய மனைவி அந்த சாராயத்தை தெரியாமல் எடுத்து குடிச்சிருக்காங்க. குடித்ததில் அந்த குடும்பத்தில் அப்பாவும் காலி, அம்மாவும் காலி. ஆனால் அப்பா அம்மா 2 பேர்த்தையும் இழந்து 3 குழந்தைங்க இன்னைக்கு அனாதையாக நிற்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த சம்பவத்தில் வந்து பெண்களும் வந்து கள்ளச்சாராயம் குடித்து பலியாகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வருது. அதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ கோவம் வருதுங்க இந்த திமுக அரசின் மீது. ஒரு அந்த குடும்பத்தை இழந்த அந்த பாப்பா, அந்த அப்பா அம்மாவை இழந்த அந்த பாப்பா கேட்குறா, அரசாங்கம் எங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுத்ததுங்க, எங்கள் அப்பாவுக்கு ஒரு 10 லட்சம், எங்கள் அம்மாவுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 20 லட்ச ரூபாய் நான் திருப்பி கூட கொடுத்துட்றேன், நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவை திருப்பி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த பாப்பா. செருப்பில் அடித்த மாதிரி திமுகவுக்கு இதெல்லாம் உரைக்குமா உரைக்காதான்னு தெரியலிங்க. ஓடோடி வந்து 10 லட்சம் கொடுத்தா அந்த உயிர் வந்துடுமா? அந்த உயிரோடைய வேல்யூ வந்து 10 லட்சம் தானா? அந்த குடும்பம் வந்து எப்படிங்க, எவ்வளோதான் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வரும்? அப்பா இல்லை, அம்மா இல்லை. நேற்று அப்பா அம்மா இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி என் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 3 குழந்தைங்களும் நடுத்தெருவில் நிற்கிறாங்க. இந்த 10 லட்ச ரூபா அப்படின்றது அவங்களுடைய சந்தோஷத்தை கொடுத்துருமா? அப்பா அம்மாவை கொடுத்துருமா? இந்த கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயத்த இவ்வளோ அலட்சியமாக விட்டதுனால தாங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவம். தமிழ்நாட்டை காட்டிலும் எத்தனையோ வருடங்கள் பின்தங்கி இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் கூட இது மாதிரியான ஒரு கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கிறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியான ஒரு மாநிலம், வளர்ந்த ஒரு மாநிலத்தில் இது மாதிரியான அவலம் நடக்குது அப்படின்ற போது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே இது ஒரு இழிவாகத்தான் பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு தாங்க இருக்குது இந்த திமுகவினுடைய ஆட்சி லட்சணம் மயிறு. 10 லட்சம் கொடுத்துருக்கோம், நாங்கள் கல்வி உதவித்தொகை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். எதற்காக? இன்றைக்கி ஒரு ஊரே இல்லைங்க. அந்த கள்ளச்சாராய காய்ச்சின இந்த சின்னதுரை ஆகட்டும், தாமோதரன் ஆகட்டும், கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 60-70 வழக்குகள் அவங்க மேலே இருக்காமா. அந்த பொண்ணு சொல்லுது, அந்த குழந்தை சொல்லுது, என்ன பண்ணுவீங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நாளைக்கு அவங்க ஜாமீனில் வருவாங்க, இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இது நாள் வரைக்கும் 40 முறை 50 முறை ஜெயிலுக்கு போயிருக்காங்க, உடனே வெளியே வந்திருக்காங்க. நாளைக்கு இதையே தான் அவங்களும் பண்ணுவாங்க, சாராயத்தை காய்ச்சிக்கிட்டே தான் அவங்க இருப்பாங்க. உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த அப்பாவையும் அம்மாவையும் இழந்த பெண் குழந்தை கேள்வி கேட்குது. இதுக்கெல்லாம் வந்து திமுக பதில் சொல்கிறதுக்கு திமுகவுக்கு அருகதை இருக்கா? திமுகவுக்கு ஏதாவது அவங்க கேட்குற மாதிரி வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருந்தால் இந்நேரம் வெக்கி தலை குனிஞ்சு ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு மூடி மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கொம்பனாலையுமே வந்து எந்த ஒரு குற்றமும் சொல்லிட முடியாத ஒரு ஆட்சியாமா. ஏதாவது ஒரு விதத்தில் எல்லா குடும்பமும் இந்த ஆட்சியால் பயனடைந்து கொண்டு இருக்கிறார்களாம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் கூசலையா? எப்படி தான் இப்படி அப்படின்றது தெரியலைங்க. இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், ஒயின் ஷாப்பில் மதுபானத்தினுடைய விலையை அதிகரிக்கிறாங்க. ஏப்பா, எந்த காலத்தில் வந்து ஒயின் ஷாப் வந்து லாஸில் ஓடி இருக்கு? சரி, ஒரு துறை வந்து நட்டத்தில் இயங்குது அப்படிங்கும் போது, இப்போ மின்சாரத்துறையா, சரி அதில் நீங்கள் கரண்ட் பில்லை ஏற்றுறீங்க, மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறீங்க, சரி ரைட்டு. எந்த காலத்தில் இந்த டாஸ்மார்க் வந்து நஷ்டத்தில் போச்சு, அதனுடைய விலையை ஏன் ஏற்றணும்? இன்றைக்கி சொல்கிறாங்க, கருணாபுரம் மக்கள் தினந்தோறும் நாங்கள் கஷ்டப்படுறோம், அந்த வலியை மறக்கிறதுக்காக நாங்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டோம், இப்போ விலை ஏறிடுச்சு, விலையை ஏற்றிட்டாங்க, புது பிராண்டை வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. அதனால் நாங்கள் கம்மி விலைக்கு கிடைக்கக்கூடிய இது மாதிரியான சாராயங்களை குடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்த்தாலும் திமுகவினுடைய ஆட்சி நிர்வாகம்தான், அலட்சியம்தான், நிர்வாக தோல்வி தான் காரணம் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுதுங்க.
சாராய கடையை விலையேற்றுறாங்க. ஒவ்வொரு கலெக்டரும் வந்து இதுக்கு வந்து மீட்டிங் போடுறாங்களாமா, எப்படி டாஸ்மார்க்குடைய வருமானத்தை அதிகரிக்கிறது அப்படி. இந்த மையத்துக்கு தான் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்களா அவங்க? இதற்கு வந்து ஒரு அரசாங்கம் வேறு. இது மாதிரி சாராயத்தை விற்று தான் வந்து மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கணும், இது மாதிரி வந்து மக்களை சாவடித்து அவங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னா எதற்காக அந்த நிவாரணம், எதற்காக அந்த ஆட்சி, எதற்காக இந்த அரசாங்கம் அப்படின்ற கோபத்தில் தான் கருணாபுரம் மக்களும் பொதுமக்களும் இருக்காங்க. மிக விரைவில் 2026 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே வந்து திமுகவிற்கு மிகப்பெரிய அடி விழும் அப்படின்றது தான் மக்களுடைய யதார்த்தமான ஒரு மனநிலையாகவும் இருக்குங்க.